ஹாய் கண்மணிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியான தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாம் எப்படிலாம் இந்த இயர் வந்து நான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட நான் சூப்பர் ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே தீபாவளி எப்படி போகும், அதனால் நம்ம வீட்டிலையே கொஞ்சம் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் பண்ணுறான்னு இருக்கேன். அதுக்காக முந்தின நாளே வந்து நான் இந்த மாதிரி அரிசியெல்லாம் நல்லா கழுவி மேலே மாடியில் வந்து நல்லா காய வச்சுட்டு, இந்த அளவுக்கு கையில் ஒட்டுற பதம் இருக்கணும் அரிசி, அப்போ தான் முறுக்கு வந்து நல்லபடியாக வரும். அந்த அளவுக்கு இருக்கும்போது நான் வந்து மாவு மில் இருக்கும்ல, அங்கே கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முறுக்குக்கு என்னென்னலாம் நான் ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் எப்படி யூஸ்வலாக எப்படி முறுக்கு செய்வேனோ அதை தான் இதில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுட்டு, சோடா உப்பு கொஞ்சமாக லைட்டாக போட்டுட்டு, கடலை மாவு இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ கடலை மாவு போடணும் அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் முறுக்கு. அதுக்காக கடலை மாவு வந்து நான் 1 கப் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் முறுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவையான அளவு நம்ம அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன கப்பில் ஒரு 10 கப் அந்த மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோன்னு வைங்களேன், 1 கிலோ இல்லை 2 கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு நான் வந்து முறுக்கு செய்ய போகிறேன் இப்போது. அதாவது எங்கள் வீட்டுக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கும் சேர்த்து நான் முறுக்கு செய்ய போகிறேன். அந்த அளவுக்கு தேவையான மாவு வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தீபாவளிக்கு எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நானாக தனியாக ப்ரிப்பேர் பண்ண கற்றுக்கிட்டேன் தான். ஆனால் எங்கள் அம்மா எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா செய்யறதை நான் பார்த்துருக்கேன். அப்படி நான் பார்த்து கற்றுக்கிட்டது தான் இந்த முறுக்கு ஸ்நாக்ஸு. ரொம்ப எனக்கு சூப்பராக வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் நான் யூஸ்வலாக வீட்டில் ரெகுலராக இருக்கும் போதே செஞ்சு பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக வந்ததுனால நான் உங்களுக்கு அதே ஒரு டைப்பை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அரிசி மாவு போட்டதுக்கப்புறமா வந்து நாம் உளுத்தம் பருப்பு சேர்க்கணும். இந்த முறுக்கு இதை வந்து மாவு நம்ம கிரைண்டரில் போட்டுட்டு நம்ம மாவு ஆட்டுவோம்ல, அந்த மாதிரியும் ஆட்டி சேர்த்துக்கலாம். இல்லையா இந்த மாதிரி அரிசி மாவு மாதிரி தனியாக செஞ்சு நம்ம முறுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே யூஸ்வலாக இந்த மாதிரி தான் செய்வேன். அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். உளுத்தம் பருப்பு எவ்வளோ நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா மொறுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நான் வந்து 1 கப் நிறைய கடலமாவு போட்டுக்கணும், இன்னொரு கப்பு நிறைய உளுத்தம் பருப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம 2 ஸ்பூன் எள்ளு, அப்புறம் 2 ஸ்பூன் ஓமம் இருக்குல்ல, அதுவும் போல ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா முறுக்கு நம்ம இப்போது குட்டீஸ்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா நல்லா ஜீரணம். அதுக்காக தான் இந்த ஓமம் வந்து நம்ம சேர்க்குறோம். டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓமம் வந்து முறுக்கில் சேர்த்தோம் அப்படின்னா. நம்ம நல்ல தண்ணி விட்டு முறுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு, அந்த மாவு பதம் வர அளவுக்கு நான் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் முறுக்கு பிழிகிற இந்த மிஷின் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 5 வகையான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த இது இருக்கும். நம்ம அதை வச்சு நம்ம எந்தெந்த டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்மளுக்கு முறுக்கு வேணுமோ அதை வச்சு நம்ம முறுக்கு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு முறுக்கு பாருங்கள், பார்க்கும்போது எண்ணெயில் நல்லா பொரியும் போது சாஃப்டாக இருக்கணும். நல்லா நம்ம சிகப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பாருங்கள், ஆற வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே செம்மையாக முருகலாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு முறுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ முறுக்கு வந்து செம்மையாக ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது முறுக்கு ரெடி பண்ணும்போது பாப்புவும் எனக்கு சேர்ந்து என்னோடய ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 2 பேருமே சேர்ந்து இந்த மாதிரி முறுக்கு சுட்டுட்டு இருந்தோம். அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் வந்து 6 o'clock நான் வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு ஆரம்பித்தேன். ஒரு 1 மணி 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக முறுக்கு வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் பல ஸ்வீட்ஸ், அதாவது ஆஸ் யூஷுவல் பாப்புக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு, அதுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். லட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால நான் வந்து இப்போது அது லட்டு வந்து டீட்டெயிலாக காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா லட்டுக்காக தான். முந்திரி திராட்சை 2மே சூப்பராக நான் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்துட்டு அந்த லட்டு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிவிட்டு லட்டு வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லட்டுக்கு தேவையான அந்த பூந்தி இருக்குல்ல, அதை வந்து போட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தனியாக ஓரமாக வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முறுக்கு எல்லாமே அந்த மாவு வந்து முடிகிற டைமில் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு மாவில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி டைப்பு அந்த முறுக்கு பிழிகிற இதில் வந்து
சிப்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இதை வச்சு நான் இந்த முறுக்கு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த முறுக்கு மாவுலேயே இதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச மாதிரியும் இருக்கும்ல, விசிறி முறுக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம போட்டுக்கலாம், இல்லை கரண்டியில் போட்டு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து தூள் முறுக்கு மாதிரி தனியாக நம்ம இப்போ தயிர் சாதம்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா சூப்பராக சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கிற அளவுக்கு நான் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஆனால் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஒரு க்ரன்ச்சியாக சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து லட்டு வந்து இப்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு வந்து லட்டு பிடிச்சி வச்சுக்குவோம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆஸ் யூஸ்வல் எனக்கு லட்டு எப்படி வருமோ அதே மாதிரி டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஆனால் நான் வந்து கொஞ்சம் சர்க்கரை பாகு வந்து லைட்டாக அதிகமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்வீட் வந்து நிறைய இருந்துச்சு எனக்கு. பரவாயில்ல, பாப்பு வந்து ஸ்வீட் சூப்பராக சாப்பிடுவார், அதனால் நம்மளுக்கு கவலை இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக லட்டு வந்து இப்போ பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செய்ய போகிறது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்வீட் தான் குலாப் ஜாமுன் வந்து நம்ம செய்ய போகிறோம் தீபாவளிக்கு. குலாப் ஜாமுன் செய்கிறதுக்காக நான் இந்த ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருக்குல்ல, அதான் ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மிக்ஸ் வந்து நான் வாங்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே அது இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்முறை வந்து போட்டிருப்பாங்க. நான் ஆஸ் யூஸ்வல் எப்படி செய்கிறேனோ அதை வந்து நாங்கள் கூட வீடியோவாக இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குலாப் ஜாமுன் மாவு இருக்குல்ல, அதை வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போது ரெண்டையுமே நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதோட தண்ணி ஊற்றி நல்லா பிசைகிறோம். எந்த அளவுக்கு வந்து நம்ம சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு குலாப் ஜாமுன் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே குலாப் ஜாமுன் செய்யும்போது லைட்டாக பால் ஆட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து குலாப் ஜாமுன் வந்து பிசைஞ்சு உருட்டுவேன். அந்த மாதிரி நான் எந்த டைமும் மாவு ரெண்டு பேக்குமே கொட்டிட்டு அப்புறமா பால் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு தேவையோ ஆட் பண்ணி நான் நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டி வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 hour வந்து நான் வந்து அப்படியே வெட்டுற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சு கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குலாப் ஜாமுன் வந்து நல்லா உப்பி சாஃப்டாக வரும் எப்போவுமே. அதனால தான் இப்போ வந்து பால் வந்து எப்போவுமே ஒரு டம்ளர் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு 1/4 டம்ளர் பால் இருந்தாவே போதும். லைட்டாக அந்த பாலோட நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 2 பேக்குக்கும் ஒரு 1/4 டம்ளர் இருந்தால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து இப்போது குலாப் ஜாமுன் வந்து பிசைஞ்சிட்டு அந்த பிசைகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக நெய் ஆட் பண்ணி பிசைய போகிறேன். அப்படி இல்லையா உங்களுக்கு நெய் பிடிக்காதீங்கன்னா நீங்கள் அதை போடாமல் விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். எதுக்காக நெய் நான் வந்து ஆட் பண்ணுறேன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து சில் பண்ண விட்டுற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம நல்லா உருண்டையாக இது பண்ணிவிட்டு வைப்போம்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே நெய் போட்டு வைக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து நல்லா காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அப்புறம் உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா எண்ணெயில் இது பண்ணி பொரித்து வரும்போதே அந்த உருண்டையெல்லாம் வெடிப்பு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மூடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம நெய் போட்டு மேலே நெய்யெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் நம்மளுக்கு இந்த குலாப் ஜாமுன் மாவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மேலே பட்டர் இருக்குல்ல அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நெய் தான் ஆட் பண்ண போகிறேன். நெய் வந்து நிறைய ஃப்ளேவராக இருக்கும் அப்படின்லாம் இல்லை. இந்த மாவோட இந்த நெய் வந்து ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோவா நெய்யோட டேஸ்ட்டு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அதனால தான் இந்த தடவை நெய் வந்து போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு போட்டுட்டு நம்ம மேலே அந்த நெய் எல்லாமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 1/2 hour. இந்த கேப்பில் வந்து நாம் நெக்ஸ்ட்டு ரவா லட்டு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ரவா லட்டு வந்து நான் இப்போ வந்து 2 டைம் வந்து நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் எப்படி யூஸ்வலாக ரவா லட்டு செய்யணும் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து நான் ஃபுல்லாகவே நெய்யெல்லாம் போட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு மூடியோ இல்லை நம்மளோட டிஷ்யூ பேப்பர் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி வச்சு ரேப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 hour வந்து அப்படியே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவா லட்டுக்கு
எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவா வந்து வறுத்துக்கணும். அதுக்காக நான் வந்து இந்த நாகாஸ் ரவா அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடையில் இருக்கும்ல, அந்த ரவா வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நம்ம ரவா லட்டு செய்ய போகிறோம். இப்போ வந்து நான் லைட்டாக இதை வந்து வறுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தீ வந்து அதிகமாக வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா நல்லா அடியில் கருகிரும். அதனால் எப்போவுமே ரவை வறுக்கணும் அப்படின்னாவே சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சிம்மில் வச்சு நான் லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் போதும். இதுக்காக நம்ம ரவை வறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரவை நல்லா வறுத்து விட்டோம் அப்படின்னா நல்ல வாசனை வந்து இருக்கும் அந்த ரவா லட்டில். அதுக்காக தான் நான் வந்து எப்போவுமே ரவை செய்கிறோம் அப்படின்னாவே நான் ரவை வந்து லைட்டாக வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து லைட்டாக நம்ம வந்து ரவை வந்து நல்லா சூப்பராக வறுத்தாச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவா லட்டுக்கு தேவையான சர்க்கரை நல்லா ஒரு பெரிய கப் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இந்த சர்க்கரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் வந்து ஒரு 2 சுற்று விட்டுட்டு நம்ம சுகர் வந்து பவுடர் மாதிரி நம்ம அடைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரவையோடு நம்ம சர்க்கரை சேர்த்து நம்ம பிசையும் போது அந்த உருண்டை வந்து சீக்கிரமாக வராது. அதுவே நம்ம இந்த மாதிரி சர்க்கரை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு பவுடராக மாவு மாதிரி அதோடு ஆட் பண்ணும்போது இது நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பதம் வந்து சூப்பராக வரும். அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவை லட்டுக்கு தேவையான ஆஸ் யூஷுவல் நம்ம என்னெல்லாம் சேர்ப்போமோ முந்திரி பருப்பு, திராட்சை, அப்புறமேட்டு இதுலேயே நான் வந்து ஏலக்காய் போட போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும் ரவா லட்டில் ஏலக்காய் போட்டால். அதுக்காக ஏலக்காவும் நான் வந்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை எல்லாமே நான் சூப்பராக இந்த மாதிரி நைஸாக பவுடராக எடுத்து வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே இந்த ரவையோடு நம்ம சேர்த்து இப்போ பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த சுகர் வந்து நம்ம அரைக்கிறோம்ல, சர்க்கரை வந்து அரைக்கிற டைமில் லைட்டாக கொஞ்சமாக ரவையும் போட்டு ஒரு 2 சுற்று விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்படி தான் எப்போவுமே செய்வேன் அப்படின்றதுனால ரவை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த சர்க்கரை பவுடர் அதையும் நான் போட்டுட்டு இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா பிசைய போகிறேன். எல்லாமே அந்த ரவை அந்த சுகர் பவுடர் எல்லாமே சூப்பராக கலந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நெய். இந்த ரவா லட்டுவில் நீங்கள் நெய் வந்து சூப்பராக எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ரவா லட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து எந்த ஒரு ஸ்வீட்டில் நம்ம செஞ்சாலும் அந்த ஸ்வீட்டுக்கே தனியான ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு அபிப்பிராயம் தான். அதனால் நெய் வந்து எப்போவுமே ஸ்வீட்டில் நான் நிறைய சேர்ப்பேன். பாருங்கள் இந்த மாவு நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா இந்த மாவோட கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பொரிச்சு வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே அந்த மாவுலேயும் நான் ஃபுல்லாகவே போட்டுட்டு அதையும் நல்லா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகணும். ஒரு உருண்டையில் நிறைய முந்திரி பருப்பு, திராட்சை இருக்கும், இன்னொரு உருண்டையில் இருக்காது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக எல்லா உருண்டையிலுமே எல்லாருக்குமே முந்திரி பருப்பு, திராட்சை கிடைக்கும். அதனால தான் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போது நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம கை வச்சு நம்ம எந்த ஒரு ஃபுட்டு நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம கை வச்சு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹேண்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வாஷ் பண்ணியிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லா கலந்து வச்சுருக்கோம்ல அந்த பவுடர்லேயே கொஞ்சமாக பாலை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ ரவா லட்டு இப்போ வரப்போகுது. அதனால நம்ம வந்து பால் போட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற தேவையில்ல. பால் போட்டு உருண்டை பிடிச்சணும் அப்படின்னா தான் சூப்பராக நம்மளுக்கு ஒரு உருண்டை ரவா லட்டு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். லட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் லட்டு எப்படி இருக்கும் உருண்டையை நல்லா பெருசாக இருக்கும்ல அந்தளவுக்கு நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். நான் வந்து சின்ன லட்டை உருண்டையாக இருந்தால் எல்லாேருக்கும் பிடிக்கும், ஈஸியாக சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் சின்னதாக பிடிச்சிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவுமே பால் ஆட் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரவா லட்டு வந்து நான் செஞ்சு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்ல போனோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம அன்னைக்கு செஞ்சு அந்த ரவா லட்டு சாப்பிட்றத விட அது அடுத்த நாள்னு சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் கழித்து அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் ரவா லட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம குலோப் ஜாமுன் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், நம்ம ஊற வச்சுருந்த இந்த மாவு நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து தேவையான சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும்.
ரொம்ப ரொம்ப குட்டியாக நீங்கள் வந்து பவுல்லாம் நல்லா புளிச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கையை வச்சு தேய்ச்சி வெடிப்பு இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது வெடிப்பு இல்லாமல் இருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நைஸாக நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இந்த சின்னதாக உருண்டை இருந்தாவே போதும். நம்மளுக்கு சர்க்கரை பாகெல்லாம் நம்ம வச்சு எடுத்துகிட்டு வரும்போது குலோப் ஜாமுன் சைஸில் ஒரு மீடியம் சைஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் வந்து நான் சர்க்கரை பாகுக்கு ரெடி பண்ணணும். சர்க்கரை வந்து ஒரு கப் நிறைய நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு 2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் இதை நல்லா கரையணும். இந்த சர்க்கரை கரைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சுட்டு இருக்க டைம்லேயே வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய். இதுலேயும் நான் எப்பயுமே எல்லாத்துலேயுமே ஏலக்காய் நம்ம சேர்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா நம்மளுக்கு வாசனையாக இருக்கும்ல இந்த ஸ்வீட். அதனால தான் ஒரு 3 ஏலக்காய் வந்து நான் இடித்து இந்த சர்க்கரை பாகுலேயே சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை பாகு இருக்கிற சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிக்கிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் சைட்லேயே இப்போ வந்து குலோப் ஜாமுனும் நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி தான் குலோப் ஜாமுனும் ரொம்ப ரொம்ப சிம்மிலாக மீடியம் சைஸ்லாம் வைக்கக்கூடாது. ரொம்ப சிம்மில் வச்சுட்டு தான் இந்த உருண்டையை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். உருண்டை போடும்போது ஒட்டுக்கா 10 உருண்டை அந்த மாதிரி போட்டு பொரிக்க வேணாம். ஒரு 5 உருண்டை அந்த மாதிரி லிமிட்டாக போட்டு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம விட தேவையில்லை. லைட் ப்ரௌன் வரும்போதே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு இதே மாதிரி மீதி இருக்க உருண்டை எல்லாமே நான் வந்து போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சைட் பை சைடில் நம்ம அந்த சுகர் பாகு இருக்குல்ல, அதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இதுவும் நல்லா ஒரு 5 நிமிஷம் சூப்பராக வந்து கொதிச்சிருச்சு. இதுவும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து லைட்டாக சில பேர் வந்து எலுமிச்சை பழமும் ஆட் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை வந்து கட்டியாகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. நான் எல்லா குலோப் ஜாமுன் உருண்டையும் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா வெதுப்பாக இருக்கணும் அந்த பாகு. அந்த டைம்லேயே இந்த உருண்டைகள் எல்லாம் அதுக்குள்ளே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 2 ஹவர்ஸாவது சூப்பராக ஊறணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குலோப் ஜாமுன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா பாருங்கள், எனக்கு சூப்பரான குலோப் ஜாமுன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பரான தீபாவளி. நம்ம ஸ்வீட்டோட செம்ம ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி என்னோடய அம்மா வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதனால காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு சுவாமியெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கும்பிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாக இருந்துச்சு. எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. என்னென்ன பார்த்திங்கன்னா இட்லி, மட்டன் குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் பொரியல், அப்புறமா முட்டை. இது எல்லாமே வச்சு செம்ம சூப்பராக இட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தீபாவளி செம்மையாக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ பட்டாசு வைக்க போகிறோம். பட்டாசு எங்கே வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய இடம் இருக்கணும்ல பட்டாசுக்கு. அதனால நான் வந்து எங்கள் அக்கா வீடு இருக்குது, எங்கள் அக்கா வீட்டுக்கிட்ட ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹாப்பியாக என்னோட குட்டி குட்டி தங்கச்சிங்களோட சேர்ந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறது. பாருங்கள், இப்போ பாப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக பட்டாசு வச்சார்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சிங்க எல்லாருமே சேர்ந்து பட்டாசு வச்சிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பட்டாசு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது வந்து வெடித்தா ஃபுல்லாக பேப்பர் நிறைய வருமா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நம்ம வந்து பட்டாசு வெடிச்சிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த துப்பாக்கியில் வெடிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு பட்டாசுனாவே பயம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த துப்பாக்கியில் கொண்டு பட்டாசு வச்சு நான் வெடிச்சிட்டு இருந்தேன். காமெடியாக இருந்துச்சு. என்னோட குட்டி தங்கச்சிங்களாம் எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்போவும் போல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பட்டாசு எல்லாமே நம்ம வெடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சூப்பராக தலைவரோட படத்துக்கு அன்றைக்கி போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணாத்த மூவி ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நைட் ஆகிடுச்சு. அதாவது 7 தான் ஆகிருக்கும். அந்த டைமில் ரொம்ப ரொம்ப மழை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் தீபாவளி பார்த்திங்கன்னா இந்த நைட்டில் தான் நம்ம புஸ்வானம் அந்த மாதிரிலாம் வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம்ல. ஆனால் இந்த மழை வந்து ரொம்ப சொதப்பிடுச்சுன்னே சொல்லலாம். ஆனாலும் நாங்கள் அந்த மழையிலையும் நம்ம புஸ்வானம், சங்கசக்கரம் இந்த மாதிரிலாம் வெடிப்போம், தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக நம்ம கொடையை பிடிச்சிட்டு நம்ம புஸ்வானம்லாம் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருந்துச்சு. லைட்டாக தூறல் இருந்த டைமில் நம்ம வந்து இதெல்லாம் வச்சுருந்தோம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தீபாவளி ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தீபாவளி செலிப்ரேஷன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.